கோதுமை இது 2 நாள் 1 நாள் 24 ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக முளை கட்டி வச்சுட்டு முளைப்பல்லாம் வந்திருக்கா. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணுறேன்ட்டு ஒரு வாரம் கழித்து சொல்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் மேலே மண்ணை தூவி விட்டுட்டு தண்ணி தெளிச்சிட்டே வரணும். இது எவ்வளோ நாளில் க்ரோத் ஆகுதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஆனால் இது எதுக்குன்னு நான் ஒரு வாரம் கழித்து தான் சொல்லுவேன். பாருங்கள், இது வந்து வரலட்சுமி டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இப்போவே சொல்லிடுறேன். வரலட்சுமி வருது இல்லையா, அதுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வந்து தானே நல்லா இருக்கும் அழகாக. போன வருஷமே ட்ரை பண்ணேன், எனக்கு நாள் இல்லை, சரியாக முளைக்கலை. இந்த வருஷமும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் பார்ப்போம். நம்ம லைட்டாக தூவிட்டு அதனால தண்ணி. இப்போ புறா நிறைய இந்த பக்கம் நிறைய இருக்குது. புறா கட்டு வந்து இது காப்பாற்றுறது தான் இருக்குது எனக்கு. அதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். ஒன்று சாப்பிட்டாலும் ஒன்று வச்சுக்கலாம்ல, அதனால் பார்ப்போம். இந்த மண் கூட இங்கே விலைக்கு தாங்க வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ஒரு மூட்டை மண் 200 ரூபா, 200 rupees இது 1 பேக். காஞ்சிருந்தால் தூவுறதுக்கு நல்லா இருக்கும். ஈரமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தூவுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. போட்டு விடுவோம், எப்படி வர்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ஹெலிகாப்டர் கிராஸ் ஆகுது, நம்மளை தாண்டி போகுது. இது வந்து இதெல்லாம் எப்படி டெக்கரேஷன் பண்ணுறேன்றது நெக்ஸ்ட்டு சாட்டர்டே. ஏன்னா ஃப்ரைடே என்னால் முடியாது. சாட்டர்டே பொறுமையாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் நான். இங்கே பாருங்கள், பிரம்ம கமலம். இது இன்னும் ஒரு தடவை கூட எங்கள் வீட்டில் பூக்கவே இல்லை. நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த தடவை கொஞ்சம் புதுசாக ஒன்று வந்திருக்கு, அதனால் பூ வைக்கணும்னு ஒரு ஆசை. கலந்து வருது நல்லா. பார்ப்போம். கனகாமரம் செடியை ஹைட்டுக்கு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு. ஏன் ஹைட்டு வந்து செம்பருத்தி. டெய்லி 2 பூ 3 பூ வச்சுருவேன். நான் சாமிக்கு வச்சுருவேன். எங்களோட கடை இருக்குது, கடைக்கு 2 பூ கொண்டு போயிடுவேன் சாமிக்கு. இது வந்து இந்த ஐயப்பா பூ சொல்லுவாங்கள்ல, செண்டு பூவில் வருஷத்துக்கு ஒரு 5 செடி போட்டு வைப்பேன். இதுவே எனக்கு ஐப்பசிலேருந்து ஒரு என்ன சொல்கிறது, தை மாதம் வரலையும் வரும் எனக்கு ஃபுல்லாக. மார்கழியில் கோலத்துக்கெல்லாம் டெய்லி எடுத்துப்பேன். ஒரு செடியில் ஒரு 50 பூ வைக்கும். இது வந்து மாங்காய் செடி. இது இருக்குது ஒரு 20 வருஷமாக. மருதாணி செடி, மருதாணி வள்ளி. இதெல்லாம் வந்து எல்லா வீட்லேயும் வச்சுக்க வேண்டியது. துளசியும் கற்பூரவள்ளி வந்து கோல்டு வர டைமில் வந்து இது ஒரு இலையும் இது கொஞ்சம் ஒரு கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் ஒரு பெப்பரு ஒரு சால்ட்டு வச்சு போட்டோம்னாக்கா அந்த தும்பல் வராது, இருமலும் வராது. இருமல் போயிடும். இருமலே வராதுங்க எனக்கு கோல்டானா. இது வந்து மருதாணி செடி. இன்னும் ஒன்று இதிலேருந்து தான் அது வச்சா அது நல்லா வருது. இது க்ரோத் ஆகலையானோ. இது வந்து இந்த டிசம்பர் பூ சொல்லுவீங்க, அது நான் என்ன சொல்கிறது தெரியல எனக்கு. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த செடி இருக்குங்க 25 வருஷமாக. கட் பண்ணி விட நல்லா பூ வரும். பிரண்டை நிறைய இருந்தது, கட் பண்ணி வந்து ஈச்ச மரம், இது பேரிச்ச மரம்.
இது எங்கள் பொண்ணு ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்து போட்டோம். சும்மா அதுங்க உட்காந்து சாப்பிடும்போது போட்டுட்டோம். அது வந்துடுச்சு, நிறைய வந்துடுச்சு. யாருன்னா பெரிய தோட்டத்தில் வைக்கிறவங்களுக்கு கொடுத்துடலான்னு இருக்கிறேன். ஒரு கல்யாணத்தில் கொடுத்தாங்க செம்பருத்தி. இன்னொன்று வச்சேன், நல்லா இங்கே பாருங்கள் துளுத்துருச்சு. ஜாதி மல்லி பெரிய செடியாக இருந்தது. நாங்கள் எங்கள் வீடு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணும்போது எல்லாம் எடுத்து போட்டோம். திரும்பி துளுத்து வந்துட்டு நிறைய பூ வைக்குது. காலையில் வீடியோக்காகவே பூ விட்டுடலான்னு பார்த்தேன். எங்கள் பையன் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டான். பாருங்க, இந்த இதுவும் கல்யாணத்தில் கொடுத்துட்டு தான் மருதாணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து வேற போட்டிருக்கு, கொடிங்களுக்கு போட்டிருக்கு. எது வருமோ வராதோ தெரியாது, பார்ப்போம். செண்டு பூ வந்து பெருசாக வரும், மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர் பூ மொக்கு வச்சுருக்கு, நிறைய வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து எங்கள் பொண்ணு ஞாபகமாக இருக்குது. எங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடுச்சு, துபாயில் இருக்குது, பஹ்ரைனில். அது காலேஜ்லேருந்து கொண்டாந்து வச்சது, அது ஞாபகமாக இதை வச்சிட்ருக்கேன் நான். இதுவும் காக்கடை செடி தான், நல்ல பூ வைக்கும். இது ஃபுல்லு பூ வரும். இது வந்து சாமந்தி பூ. இது வந்து நித்தி கல்யாணி சொல்லுவாங்க. இது கர்ப்பப்பைக்கு வந்து இது சும்மா இருந்தாலே நமக்கு நல்லது. இது இந்த காற்று பட்டா அதெல்லாம் வந்து கர்ப்பப்பைக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது பிரச்சனை சால்வ் ஆகிடும். இது வந்து முல்லைப்பூ செடி. பூ வச்சு காஞ்சிருச்சு, எல்லாம் பூ நிறைய மொக்கு வச்சது. அதுலேருந்து கட் பண்ணி வச்சது. கட் பண்ணி வைக்கிறதெல்லாம் நல்லா க்ரோத் ஆகிடுது. அந்த செடிங்கெல்லாம் நல்லா இருக்கு. தானாக வர செடிங்க, எலுமிச்சை செடி, நார்த்தங்காய் செடி, இதெல்லாம் தானாக வந்துடுதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எடுத்து போடவும் மனசு வரல. தானாக வந்தது. கொய்யாக்காய் செடி மொட்டை மாடியில் நான் எங்கே கொய்யாக்காய் செடி வைக்கிறது பாருங்கள். இந்த டிசம்பர் பூ வைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நாளைக்கு ஒரு 10 பூ பூத்துருது இப்போல்லாம். இங்கே பாருங்கள், மொக்கு இருக்குது. இதெல்லாம் நாளைக்கு பூத்துரும். இன்றைக்கி ஒரு பூ இருக்குது. இதில் இன்னும் 2-3 பூ எடுத்துகிட்டு போயிட்டோம். முடக்கத்தான் செடி இது அப்பப்போ வந்து சூப் வச்சு சாப்பிட்ருவோம். நான் உடம்புக்கு நல்லது. முடிஞ்சாலும் கொஞ்சம் எல்லாமே வந்து நேச்சுரலாக கிடைக்கணும்னுட்டு எல்லாமே வச்சுட்டுருக்கேன். இது வந்து கீழாநெல்லி, துளசி, பசரை, இதெல்லாம் வந்து பசரைக்கீரை. ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை.